வணக்கம். தமிழில் முத்தமிழ் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். தமிழ் இயல், இசை, நாடகம்னு 3 பிரிவுகளாக இருக்குது. முத்தமிழ் தான் சொல்லுவாங்க. இப்போ முத்தமிழுக்கும் மெல்லிசை மன்னர் இசையமைச்சிருக்கார் அப்படின்னு நான் சொன்னாக்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் சொல்ல போகிறது 3 தமிழ் தோன்றியது முன்னிடமும் அந்த பாட்டை பற்றி இல்லை. முத்தமிழ் என்று சொல்லப்படுகின்ற 3 வகையான தமிழுக்கும் மெல்லிசை மன்னர் இசையமைச்சிருக்கார். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி இயல், முத்தமிழ் முதல்ல இயல். ஸோ இயற்றமிழை பற்றி பார்க்கலாம். அடுத்த இசையும் நாடகத்தை பற்றி அடுத்த 2 பதிவுகளில் சொல்கிறேன். இப்போ இயல் அப்படின்னா ப்ரோஸ், இசைன்னா உங்களுக்கு தெரியும், இசை நாடகம் தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் இயல் தமிழ்னு சொல்லும்போது அது ப்ரோஸ் இல்லை, அது ஒரு கவிதை, ஒரு செய்யுள். ஏன்னா ஒரு செய்யுளுக்கு அவர் இசையமைச்சிருக்கார், தமிழை பற்றின ஒரு செய்யுளுக்கு. அதையே நான் இயல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இசைங்கிறது பாடல்களை கவிதைகள் இசை அமைக்கிறார். இப்போ கண்ணதாசன், வாலி இந்த பாடல்கள், ஏன் பாரதியார் இந்த பாடல்கள், பழைய பாடலாம் கூட இசையமைச்சிருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா சில பாடல்களை தொகையரான்னு ஒன்று வரும் முன்னால், அது கவிதை தான், ஆனால் அது பார்த்திங்கன்னா ப்ரோஸ் மாதிரி இருக்கும். உதாரணமாக இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்கிற பாட்டுக்கு முன்னால் மந்தரையின் சொல் கேட்டு மனமாறி கைகை மஞ்சள் குங்குமம் எழுந்தாள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது மாதிரி கண்ணன் வந்தான் பாட்டுக்கு முன்னால் கண்ணன் வந்தான் பாட்டுக்கு முன்னால் ஒரு அதுக்கு முன்னால் ஒரு தொகையறை ஒன்று வரும், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படி. அந்த மாதிரி பல பாடல்களுக்கு முன்னால் ஒன்று வரும், அதுவும் பாட்டு தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படிங்க வரும். அது அது தொகையலான்னு சொல்லுவாங்க, அதுவும் பாடல் தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சம்மாட் ப்ரோஸ் மாதிரி இருக்கும், அது செய்யுள் தான். அதனால் அப்படி ஒரு ப்ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செய்யுளுக்கு இசையமைச்சிருக்கார். அதுதான் நான் இயற்றமிழ்னு சொல்கிறேன். இது சினிமா பாட்டு இல்லை, இது தமிழ் தாய் வாழ்த்து. 1968ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சென்னையில் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அப்போ அந்த சமயத்தில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இசையமைக்கணும்னு தமிழக அரசு முயற்சி எடுத்தது. அன்றைக்கி அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் கருணாநிதி தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் இதுக்கு முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டவர். ஸோ அவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ்ஐயை கூப்பிட்டு அவரோட உட்காந்து அவர் தான் அந்த பாட்டுக்கு இசையமைக்க முயற்சி எடுத்துக்கொண்டவர். அது நான் கேள்விப்பட்டவரை கிட்டத்தட்ட ஒரு 18-20 டியூன் போட்டு அதுக்கப்புறம் இந்த டியூன் அவர் கலைஞர் கருணாநிதி அதை ஓகே பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ அதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு அது அரசாணை போட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி அது ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் 2 வருஷம் முன்னால் எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் அது பாடப்பட வேண்டும், அதுக்கு எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது மனோன்மணியம் என்கிற நூலில் உள்ளது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர் எழுதிய நூல். அதில் வரக்கூடிய ஒரு வரிகளில் அதில் 1-2 வரிகளை நீக்கிவிட்டு அது ஒரு நீராடும் கடலெடுத்து அப்படின்னு எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதுக்கு எம்எஸ்சி போட்ட இசை தான். அது இன்னி வரையும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு விழா நடந்தாலும் அதில் பாடப்படுகிறது. ஸோ இது நான் இயற்றமிழுக்கு அவர் இசையமைத்து நான் வச்சுக்கிறேன். இது செய்யுள் தான், இருந்தாலும் மனோன்மணியங்கிறது ஒரு நாடக இலக்கியம் தான், அதில் வரக்கூடிய ஒரு செய்யுள். ஆனாலும் அது ஒரு தொகையறாமல் இருக்கிறதுனால நான் அதை இயற்றமிழ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதனால் இது அவர் இயல் தமிழுக்கு செய்கிற பணி என்று வச்சுக்கலாம். ஸோ கீழே லிங்க்கில் அந்த பாட்டு கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இருந்தாலும் நான் எப்போவும் நான் சொல்லக்கூடிய பாடல்களுடைய லிங்க் கீழே கொடுக்குறது பழக்கம். ஆனால் இந்த பாட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கேட்டு மகிழுங்கள். இப்போ அடுத்த பதிவில் அநேகமாக நாளைக்கோ அல்லது ஒரு தினங்களிலோ அடுத்த பதிவு இசைத்தமிழுக்கு அவர் எப்படி பணி செஞ்சுருக்காருங்க பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.